இந்தியா ஒரு நரகக் குழியா? ட்ரம்பின் சர்ச்சை கருத்துக்கு ஜனநாயக கட்சியினர் கடும் கண்டனம். இந்தியாவ நரகக் குழி அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிச்சிருக்கக்கூடிய விவகாரம் சர்வதேச அளவுல ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளத்துல இனவெறி கருத்துக்களை பரப்பி இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தின ட்ரம்போட செயலுக்கு அமெரிக்காவோட ஜனநாயக கட்சியினரும் இந்திய வம்சாவளி எம்பிக்களும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்துல ரேடியோ தொகுப்பாளர் மைக்கேல் சாவேஜ் அப்படிங்கிறவரோட பதிவை மறுபகிர்வு செஞ்சதன் மூலமா புதிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. அமெரிக்காவுல பிறப்புரிமை குடியுரிமை தொடர்பான வழக்கோட பின்னணியில இந்தியா அப்புறம் சீனா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து வரக்கூடிய குடியேறிகளை இழிவுபடுத்தக்கூடிய விதமா அந்த பதிவு அமைஞ்சிருக்கு. குறிப்பா இந்தியாவை ஒரு நரக குழி அப்படின்னு ட்ரம்ப் விமர்சிச்சிருக்கிறது உலக அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிபர் ட்ரம்போட இந்த நடவடிக்கையை ஜனநாயக கட்சியினர் கடுமையா சாடியிருக்காங்க. அமெரிக்க மக்கள் பல்வேறு போராட்டங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளங்கள்ல இனவெறி குப்பைகளை பரப்பிட்டு வராரு. அதிபர் பதவியை அவர் ஒரு ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சி மாதிரி கையாளுறாரு அப்படின்னு அமெரிக்க வெளியுறவு விவகார குழுவோட ஜனநாயக கட்சியினர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க எம்பிக்கள் ரோ கண்ணா, அமி பேரா அப்புறம் ராஜா கிருஷ்ணமூர்த்தி இவங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எம்பி ரோ கண்ணா அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கிட்ட கேள்வி எழுப்புறப்போ இந்தியா அப்புறம் சீனாவில இருந்து வரக்கூடிய குடியேறிகள் அமெரிக்காவை சீரழிக்கிறதா நீங்க கருதுறீங்களா? உங்களோட அதிபரோட இந்த கருத்துக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்பி அமி பேரா சொல்லும்போது அதிபர் ட்ரம்போட கருத்துக்கள் அறியாமையோட வெளிப்பாடு. அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது அழகல்ல. குடியேறிகள் தான் அமெரிக்காவை வலுப்படுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் இந்த விவகாரத்துல தன்னோட ஆழ்ந்த கவலைய தெரிவிச்சிருக்கு. அதிபரோட இந்த மாதிரியான இனவெறி பேச்சுக்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய அப்புறம் சீன வம்சாவளியினருக்கு எதிரான வெறுப்பை தூண்டும் அப்படின்னும் அந்த சமூகத்தினரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அமையும் அப்படின்னும் அந்த அமைப்பு எச்சரிச்சிருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய பதிவை உடனடியா நீக்கணும் அப்படின்னும் அவங்க ட்ரம்புக்கு வலியுறுத்தியிருக்காங்க.